வணக்கம் மக்களே, நான் உங்க டேனி. இன்னைக்கு நம்ம த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தை இல்ல இது ஒரு படமா அப்படின்னு நம்ம டிகோட் பண்ண போறோம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு படத்தோட இந்த ஃப்ரேம் நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா, விஜய சைன் போட சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல டைரக்டர் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னன்னு பார்த்தோம்னா, தன்னோட பையனான ஜீவனை தூக்கி இடுப்புல வச்சு கொண்டு போகாம அங்க சேர்ல உட்கார வச்சுட்டு போயிருப்பாரு. இதுதான் படத்தோட பெரிய மிஸ்டேக்கு. அதனால நடந்த பிரச்சனைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல கேமியோ பண்ணவங்க யாரெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார். அவரை ஏஐ மூலமா ரீக்ரியேட் பண்ணி விஜயகாந்த் சாரை இந்த படத்துல எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவர் ஒண்ணு. ரெண்டாவதா விஜயோட துப்பாக்கியை ஒருத்தர் கையில கொடுத்திருப்பாரு. அங்க சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணிருப்பாரு. மூணாவதா மட்ட சாங்ல த்ரிஷா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இது மூணாவது கேமியோ. அடுத்தது பாத்தீங்கன்னா தோனியோட ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கும். இது நாலாவது கேமியோ. அடுத்தது இந்த படத்துல என்னெல்லாம் ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில்லி விஜயோட ரெஃபரன்ஸ், தெரி விஜயோட ரெஃபரன்ஸ், அப்புறம் மாஸ்டர்ல உள்ள ரெஃபரன்ஸ், போதாதுக்கு மங்காத்தால உள்ள ரெஃபரன்ஸ், இத்தனை ரெஃபரன்ஸ் இருந்தது. அடுத்ததா இந்த ரெஃபரன்ஸ்ல படம் என்ன இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த படத்துல விஜய் அவங்க கூட இருக்க எல்லாருமே சாட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்புல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். இதுல மேனன் அவரோட பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டனால அந்த அமைப்பை விட்டு நீக்கி இருப்பாங்க. மேனன் தான் இவங்க எல்லாரோட எக்ஸ் பாஸ் அப்படிங்கிறத விஜய் ஒரு இடத்துல மென்ஷனும் பண்ணியிருப்பாரு. கரண்டா ஜெயராம் வந்து அதுல பாஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பிரபுதேவா என்னோட விசுவாசம் மேனனுக்கு அப்படின்ட்டு அவர் வெளியே போனாலும் ஸ்டில் அவருக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. தன்னுடைய பழைய பாஸான மேனனுக்கு ஸ்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிரபுதேவாவும், அப்புறம் கரண்ட் பாஸான ஜெயராமுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஜயும், இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. மொத்தமா இந்த படத்துல எத்தனை விஜய் இருக்காங்கன்னு பார்க்கலாம். எம்எஸ் காந்தி, இவர் தான் முதல் விஜய். இவரோட பையனான ஜீவன், அவரை தான் கடத்தி கொண்டு போயிட்டு சஞ்சய்வா மாற்றிருப்பாங்க. இவர் ரெண்டாவது விஜய். மூணாவதா விஜய் வந்து எம்பசிக்காக அந்த பிரச்சனைக்காக போய் பார்க்க போகும்போது அங்கே ஒரு விஜயை பார்ப்பாங்க. அவர் வந்து அவரோட ஒரிஜினலான பையன் விஜய் கிடையாது. அவர் வந்து குளோன் விஜய். யார் ரெடி பண்ணான்னா சஞ்சய் ரெடி பண்ணியிருப்பார். அவர் தான் மூணாவது விஜய். நாலாவது விஜயும் படத்தில் காட்டியிருப்பாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா, முதல் குளோனை எம்எஸ் காந்தி போட்டு தள்ளினதுக்கப்புறம் நாலாவது விஜய் அங்கே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அஞ்சாவதாகவும் ஒரு விஜய் இருக்காரு. அவர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புதுசாக வாங்கின அந்த இன்குபேட்டர் மிஷினில் 73% லோடிங்கோட இன்னொரு விஜய் ரெடி ஆகிட்டு இருப்பாரு. எப்படி இந்த க்ளோன் வேற, இது வந்து வேற க்ளோன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் க்ளோனு எப்பயுமே பிளாக் கலரில் ஒரு ஸ்டட்டு காதில் போட்டிருப்பாங்க. ரெண்டாவது க்ளோன் வந்து தன்னோட அப்பாவான எம்எஸ் காந்தி ஒரு ரெக்டாங்குலர் ஸ்பெக்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுவார். அதே ஸ்பெக்ஸ் தான் ரெண்டாவது க்ளோனும் போட்டிருப்பாங்க. இது மூலமா இந்த ரெண்டு க்ளோனுக்கான டிஃபரன்சியேஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்ததா ஒரிஜினல் கேங்ஸ்டர் யாருன்னு பார்க்கலாம். சஞ்சய் கிடையாது, பிரபுதேவா. எப்படின்னு கேக்குறீங்களா? ட்ரெயின் சீன்ல நாலா பக்கமும் வளைச்சு பாம்பு வச்சு மேனனோட குடும்பத்தை போட்டு தள்ளியிருப்பாரு. அடுத்ததா விஜய வலுக்கட்டாயமா தாய்லாந்து போக வச்சு அவரோட குடும்பத்தை அங்க வச்சு போட்டு தள்ளியிருப்பாரு. மூணாவதா பிரசாந்தோட பொண்ணை தன் கையாலே கழுத்தை நெரிச்சு கொன்னு அவர் குடும்பத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருப்பாரு. இது போக பிரபுதேவாக்கு ஒரு குடும்பமே இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கடைசியா பிரசாந்துக்கும் அவருக்கும் நடக்கிற சண்டையில பிரபுதேவா அங்க செத்துருக்க மாட்டாரு. இதுக்கு அடுத்ததா விஜய் படமும் பண்ண போறதுல அவர் பாலிடிக்ஸ் வேற போறாரு. வெங்கட் பிரபுவும் பிரபுதேவாவும் சேர்ந்து பண்ண போற படம் தான் த ஒரிஜினல் கேங்ஸ்டர். அடுத்ததா படத்துல ரெண்டு இடத்துல 6812 இந்த நம்பர் 2 தடவை வந்திருக்கும். முதல்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆடி கார்ல T68 BP12 போட்டிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தளபதியோட 68வது படம் இது, வெங்கட் பிரபுக்கு 12வது படம். ரெண்டாவதா இது எந்த இடத்துல வந்திருக்கும்னா, விஜயோட வீட்டு வாசல்ல 68/12 போட்டிருக்கோம். அங்கேயும் மென்ஷன் ஆயிருக்கும். இதே மாதிரியான நம்பர் குறியீடு இன்னொரு இடத்துல எங்க இருக்கும்னா TN07 CM 2026. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டோட 7வது CM-ஆ விஜய் இருக்க போறதாவும், அதுவும் 2026ல இவர் தான் ஜெயிக்க போறதா அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாவலர் உணவகம் படத்துல ரெண்டு இடத்துல இந்த விஷயம் வரும். முதல்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரேம்ஜி வந்து போலீஸ்ட மாட்டிருப்பாரு. அப்போ அவர் பக்கத்துல இருக்க வேன்ல பாவலர் உணவகம்னு போட்டிருக்கும். ரெண்டாவதா யோகி பாபு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருப்பாரு. அந்த ஹோட்டலோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்ல பாவலர் உணவகம்னு போட்டிருக்கோம். யார் இந்த பாவலர் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேம்ஜி, வெங்கட் பிரபு, இளையராஜா இவங்க ஃபேமிலியில ஒருத்தர் தான் இவரு. இளையராஜாவோட பிரதர் தான் பாவலர். அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் இந்த சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கூடுதலா சாங்ல இருக்க ரெஃபரன்ஸ்லாம் பார்க்கலாம். மட்ட சாங் எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து ஹிட் கொடுத்த கில்லி படத்துல இருக்கிற அதே ஸ்டெப்ஸ் தான் இது போட்டிருப்பாங்க. இது போக வேற எந்த படத்துலலாம் நல்ல நல்ல ஸ்டெப்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வச்சு உருவாக்கப்பட்டது தான் மட்ட சாங். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பத்தி பார்த்தோம்னா, 2018ல ரிலீஸ் ஆன த ஃபைனல் ஸ்கோர் அப்படிங்கிற படத்தோட சேம் கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துலயும் இருக்கு. படத்தோட ஓப்பனிங்கும் இதே மாதிரி தான். ஜெமினி மேன்னு ஒரு படம்,
அந்த படத்தை எக்ஸாக்டா காப்பி பண்ணி தான் இந்த படத்தோட ஓப்பனிங்கும் இருக்கும். அதுல இருக்க சேம் கான்செப்ட், ஒரே மாதிரியான 2 பேர் இருப்பாங்க. இந்த படத்துலயும் அதே கான்செப்ட் தான் இருக்கும். டிவிகே விஜய் ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த கட்சியோட கொடி வந்து கோட் படத்துல இருக்கு. அதை முன்னாடியே நமக்கு காமிச்சிட்டாரு. எந்த இடத்துலன்னு கேக்குறீங்களா? த்ரிஷா மட்ட சாங்ல பயங்கரமா ஆடிட்டு இருப்பாங்க. இது யாரெல்லாம் ரொம்பவே ஷார்ப்பா நோட் பண்ணீங்க? அந்த சாங்ல அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ காம்போல போட்டிருப்பாங்க. சேம் இதே கலர் தான் அவரோட கட்சி கொடிக்கும் இருக்கும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த போட்டோ தான் டீஏஜிங் பண்ணி விஜய்க்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லுக். இந்த லுக்கு அவ்வளவா யாருக்குமே பிடிக்கல அப்படின்ட்டு கருத்து வச்சனால இப்போ நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்க இந்த டீஏஜிங் வெர்ஷனை கடைசியா ஃபைனல் பண்ணாங்க. இது எல்லாமே விட்டுட்டு எதை பத்தி யோசிக்காம ஒரு நார்மலா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம போய் படம் பார்த்தோம்னா சூப்பரா இருக்குங்க. ஒரு 4 சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்தோடனே ஓப்பனிங்ல விஜயகாந்த் சார் வருவாரு. அவர் இப்படி திரும்பினா ஸ்டாலின் தெரிவாரு, இப்படி திரும்பினா விஜய் தெரிவாரு. அந்த மாதிரி ஒரே டைம்ல 3 ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி சூப்பரா ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அது வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் கையில கன்னை கொடுத்து நீங்க தான் அடுத்ததுன்னு சொல்லுவாரு. இந்த சீனை எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. அது ஏத்த மாதிரி அதுல ஒரு குறியீடும் வச்சிருப்பாங்க, நாட் இன் யூஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் இந்த இது. கடைசியா பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துல ஃபைட் நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. தல தோனியோட என்ட்ரி, அவரு ஸ்டேடியம்ல நின்று ஒரு பக்கம் மேட்ச் பயங்கரமா ஆடிட்டு இருப்பாரு. அவர் ஒரு ஷார்ட் 6 பால் பறக்க விடுவாரு. அந்த பால் பறந்துட்டு இருக்கிறது கீழே விஜய் அவரோட பையனை புழக்க வச்சு விளக்கேத்திட்டு இருப்பாரு. அப்படியே இந்த சீன்லாம் பார்க்கும்போது பயங்கர நாராசமா இருந்ததுங்க. அக்டோபர் 3 இன்னைக்கு இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த படத்துல நான் கண்டுபிடிச்சது. நீங்க இந்த மாதிரி எதெல்லாம் பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.